டெல்லியில் கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பல்வேறு தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கார் வெடிப்பில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தமது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தாம் பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடி தமது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில், கார் வெடிப்பில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய விருப்பம் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிற அதிகாரிகளுடன் நிலைமையை தாம் ஆய்வு செய்து வருவதாகவும் பிரதமர் மோடி கூறியிருக்கிறார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், டெல்லி சம்பவம் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டிருக்கிறார். உயிரிழந்தவர்களுக்காக தமது வேதனையை வெளிப்படுத்தியுள்ள கார்கே, கார் வெடித்த சம்பவத்தில் விலைமதிப்பற்ற உயிர்கள் பறிபோயுள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். நெஞ்சத்தை உடைக்கின்ற மற்றும் கவலையளிக்கின்ற செய்தி என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்த துயர சம்பவத்தில் பல அப்பாவி மக்கள் உயிரிழந்திருப்பதாக வெளியாகியுள்ள செய்தி மிகுந்த வேதனையை அளிப்பதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். டெல்லி கார் வெடிப்பில் பல அப்பாவி உயிர்கள் இறந்திருப்பது அதிர்ச்சியையும் ஆழ்ந்த வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நிகழ்விடத்தில் பதிவான காட்சிகள் இதயத்தை உடைப்பதாக உள்ளதாக கூறியுள்ள அவர், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இதயபூர்வ இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். கார் வெடிப்பில் உயிரிழப்பு ஏற்பட்டது ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஃபரிதாபாத்தில் வெடிபொருள் துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது நமது நாடு எதிர்கொண்டுள்ள கடும் அச்சுறுத்தல்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். நமது நாட்டு மக்கள் மீது நடத்தப்பட்ட கோழைத்தனமான தாக்குதல் என்று கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் சாடியுள்ளார். இந்த துயரமான நேரத்தில் டெல்லி மக்களுடன் கேரளம் உறுதியான ஒற்றுமையுடன் நிற்கிறது என்றும் பினராயி விஜயன் குறிப்பிட்டிருக்கிறார். கார் வெடிப்பில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, ஒடிசா முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக், சத்தீஸ்கர் மாநில முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகேல் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.